ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு புது அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பான். நிக்கோலை தான் பார்த்துருப்பான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்களோட ஆன்ட்டி வந்து வர வச்சுட்டு, எப்படி இருக்கா ஆன்ட்டி, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இவங்க வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நிக்கோலை வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அவங்க வந்து ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க நிக்கோலைக்கு வந்து ஹீரோயின் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு வையன்னு உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கும்போது, நீங்கள் நிக்கோலை இப்போ தனமாக பேச வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம், அந்த பையனுக்கு உன் மேலே அன்பு இருக்குது. சொல்லப்போனால் அந்த பையனுக்கு உன்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த பையனுக்கு உன் மேலே லவ் இருக்குது. நீ ஏம்மா அந்த பையனை வந்துட்டு அப்ரோச் பண்ணக்கூடாது, அந்த பையன் வந்து லவ் பண்ணுறானே, நீ வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவான். இல்லை, எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு நிக்கோல் லவ் பண்ணப்போ நான் வந்து அவனை அக்செப்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இந்த அளவுக்கு வந்துட்டு பிரச்சனை பண்ணி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு பெத்தெடுத்து அந்த குழந்தைக்கு நான் ஒரு ஃபாதர் தேடுறேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப தப்பு. நான் வேறு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஆனால் நிக்கோலைக்கு நல்ல லைஃப் இருக்குது, ஒரு நல்ல பொண்ணு வந்துட்டு கிடைப்பான். நான் வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நிக்கோலை கல்யாணம் பண்ணால் கூட நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம், இவனோட லவ்வுக்கு நம்ம டிசர்வ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தான் வந்துட்டு என் மனசில் தோணிகிட்டே இருக்கும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாள். அப்போ அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க, நிக்கோலை பார்த்தா அப்படிலாம் தெரியல, அவன் வந்து உன் குழந்தையோட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிக்கோலை வந்து லிலாவையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஃபாதராக இருக்கிறதுக்கு ரொம்ப வில்லிங்காக இருக்கான், அவன் அக்செப்ட் பண்ணிப்பா தான். பட் இருந்தாலுமே எனக்கு லவ்வுங்கிறது வந்துட்டு யார் மேலேயும் வரப்போகிறது கிடையாது. லவ்வே இல்லாதப்போ நான் ஏதோ வந்துட்டு என்னோட யூஸ்க்காக தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நிலாவுக்கு ஃபாதராக வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆன்ட்டியால் ஒன்றுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அவங்களோட புது அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இவ குழந்தை வச்சுட்டு அவரோட ரூமுக்கு வரான். அது பார்த்திங்கன்னா நல்லா அழகான ரூமாக இருக்குது. இவ இத்தனை வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கவே மாட்டாள். ஸோ நிலாட்ட சொல்லிட்டு இருக்கான், உனக்கு பாரு அழகான ரூம் அம்மா வந்துட்டு உனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருப்பாள். அப்போ ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோட பேக் சைடு மட்டும் தான் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு இருக்காது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு வைப்பாங்க. ஹீரோயின் ஃபோட்டோ, பாப்பா ஃபோட்டோ, பக்கத்தில் வந்துட்டு அவங்களோட அப்பா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோட்டோ இருக்கும் போல். ஹீரோயின் வந்துட்டு பேக் சைடில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான், அதை தான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அந்த ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா இருக்கட்டும், நிலாவுக்கு வந்து ஃபாதர் இருக்காங்கன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு வச்சுட்டு போவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு புது வீட்டுக்கு ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு தன் ஆன்ட்டிகிட்ட வந்து ஹெல்தியை பற்றிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவங்களாம் வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நிக்கோலை சொல்லுவான், இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன், எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜாப்க்கு போகிறா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறாள். ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்புறான். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு ஒரு பொக்கே கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி அமுச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அந்த வேலைக்கும் போயிட்டு அந்த பில்டிங் மேலே நிற்கிறா. நிக்கோலை வந்துட்டு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் வா, இன்னும் ரொம்ப நாள் ட்ரீம் போல் ஹீரோயினுக்கு இந்த ஜாப் கிடைக்கணும், இதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் போல். ஸோ அதுக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபாரினருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டாக இருக்கா. நிக்கோலை வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு சவுதி அரேபியா கைக்கு வந்து டிரான்ஸ்லேட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பார்க்குக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நாணி வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஆன்ட்டிக்குள்ளே ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்க்கில் உட்காந்துட்டு ஜாலியாக குழந்தை கூட வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பிம் வருவான். பிம் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா. இப்போ போயிட்டு அந்த குழந்தைய பார்க்கணும். அந்த குழந்தைக்கு வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க போவாளா. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயினை பிடிக்காத மாதிரி தானே பிங்க் வந்து நடந்துட்டு இருந்திருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ரொம்ப நல்லவளாக நடந்துக்கிறாள். அவள் நல்லவளாக நடந்துக்கிறா, கொஞ்சம் அவள் மாறிட்டு வந்துட்டு இருக்கா. இவளுக்கு வந்து ஹீரோயின் வந்து தனியாக ஒரு குழந்தைய வளர்க்குறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்க போகிறா. அப்போ எதார்த்தமாக போய் பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட வந்து பேசுகிறான். இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி தாய்லாந்து கை தான், நான் இங்கே தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வயுன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரோ வைக்கிறா. அப்புறம் குழந்தைக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் கொடுத்துட்ருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க மீட்டிங்காக வந்துட்டு அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த சைடு தானே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிட்டு நிக்கோலையும் ஹீரோயினும் போகிறாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அங்கே இருக்க ஒரு கிளைண்ட் வந்து பார்க்க வரான். ஆனால் ஹீரோயினை வந்துட்டு பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கி வந்து கேட்குறா, குழந்தையோட அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளா. அப்போ என்ன, குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்பா இல்லையா, எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிருக்காங்களாங்கும் போது, இல்லைம்மா அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தெரிஞ்சுக்கிறாங்க ரமீலை பற்றி எதுவுமே ஆன்ட்டிக்கிட்ட வந்து இவங்க சொல்லவே இல்லைன்ட்டு இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பேரையும் சொல்லிக்கிறாங்க, நான் வந்து பிங்கி டேம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆன்ட்டி சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் பார்க்கில் இருக்கும்போது ஒரு தாய் ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி உனக்கு தெரியும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட பேரை சொல்லும் போது, யார் புது ஃப்ரெண்ட்ஸா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஹீரோயின். அந்த பொண்ணு பேர் வந்துட்டு பிங்கி, அவர் பேர் டேம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேருக்குமே தெரியும் இல்லை இவங்க 2 பேரும்னு சொல்லிட்டு. ஸோ ரம்மிலை பற்றி தான் சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக். அவங்க வந்துட்டு உங்களை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கா என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பேசுவாங்க, பார்த்தல அந்த குழந்தைய பார்த்தல, அந்த குழந்தைய பார்க்கும்போது யார் மாதிரி இருக்குது, ரமிழ்
மாதிரி தானே இருக்குது, அது அப்படியே ரம்யாவோட குழந்தை தான். ஸோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பேசாமல் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேங்கும்போது, ஏன் சொல்ல போகிற, ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா ஆயிடுமே, நீ சொல்லாத அப்படிங்குவாங்க. இல்லை நான் சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரம்யாவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு, ரம்யா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஹீரோ வந்துட்டு அவாய்ட் பண்ணுவான். நான் வந்துட்டு வயுனை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. வயுனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பார்த்தேன், நான் வந்துட்டு தாய்லாண்டில் பார்த்தேன், அவள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவாராம். அப்போ அவங்க சொல்லுவான், அந்த குழந்தை வந்துட்டு யார் குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது வந்துட்டு உங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது, சான்ஸே இல்லை, அவள் தான் அபோஷன் பட்டால அது எப்படி என்னோட குழந்தையா இருக்கும், அது கண்டிப்பாக நிக்கோலி குழந்தையா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். சான்ஸே கிடையாது, அது நிக்கோலி குழந்தைலாம் கிடையாது, உங்கள் குழந்தை தான். அவங்க எப்போவுமே இந்த பார்க்குக்கு வருவாங்க, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், அவங்க வந்து உங்கள் குழந்தைய தான் வச்சுருக்கா, அவள் அபோஷன்லாம் பண்ணவே இல்லை. ஹீரோயின் ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. ஸோ அதை எல்லாத்தையுமே அவள் சொல்லுவாள். இதை கேட்டுமே ஹீரோக்கு வந்து ஷாக்கு. என்ன நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை தானா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் சொல்கிறதுலாம் உண்மை தான், உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாளா. இதை கேட்டுமே ஹீரோக்கு ஷாக்கு. அப்போ நம்ம குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, இவ தான் சொல்லியிருப்பாள் அந்த பார்க்குக்கு வருவாங்கன்ட்டு. ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த பார்க்குக்கு போவானா. போய் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு குழந்தைய விட்டுட்டு போவாங்க. ஹீரோ என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஹீரோயினை வந்துட்டு இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தை வந்து பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கோமா. அப்போ வந்துட்டு இவன் போய் பார்ப்பான், அந்த குழந்தைய தூரத்துலேருந்து பார்ப்பான். அந்த குழந்தை பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டு எல்லாரும் கூடயும் விளையாண்டுட்டு இருக்கும். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அது நம்ம குழந்தை தானே. ஏன்னா ஹீரோட ஃபேஸ் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எதார்த்தமா போய் பேசுவானா. அப்போ வந்து நீங்களும் தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்த லாங்குவேஜ்லேயே தெரியும்ல. ஆமா நான் இங்கே ஒரு மீட்டிங்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்படி அவங்களோட பேர் என்ன அப்படிங்கும்போது பெருசாக அது பேரை வந்து சொல்லவே மாட்டான். அப்புறம் அப்படியே இந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிலா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் குழந்தை கூட வந்துட்டு ஃபன் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து கேட்பாங்க உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறான், அந்த டிஎன்ஏலாம் டெஸ்ட் எடுக்கணும் அவசியமே கிடையாது, அது என்னோட குழந்தை தான், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்வான். ஆனால் நான் என்ன பண்ணுறது, இப்போ என் குழந்தை கண் முன்னாடி இருக்கும்போது நான் வந்துட்டு எப்படி ஹீரோயின்ட்ட போயிட்டு பேசுறது, நான் வந்து ஒரு ஸ்டூப்பிடு, நான் ஆன்ட்டி பேச்சு கேட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன். சொல்லப்போனால் அந்த குழந்தைய அபோஷன் பண்ணி இவ்வளோ அழகான குழந்தைய நான் அபோஷன் பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு கெட்டவன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் சொல்லுவாள், யார் சொன்னா ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, அவங்க 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஹீரோயின் வந்து கல்யாணமே பண்ணிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமாம் அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, அவள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணா தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவள் தனியாக இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணது, வச்சுக்கு போய் டெலிவரி பண்ணது, ஸோ எல்லாத்தையுமே அவளுக்கு என்ன தெரியுமோ பிங்கிக்கு அது எல்லாத்தையுமே சொல்வா. இது எல்லாமே உங்கள் ஆன்ட்டிக்கு ஆல்ரெடி தெரியும், உங்கள் ஆன்ட்டி தான் வந்துட்டு இந்த பிங்கி காசு கொடுத்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேம் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவானா. பிங்கியும் ஆமாம் ஆன்ட்டி தான் காசுலாம் கொடுத்தாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போவானா. அப்போ நீட்டா ஆண்டிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரும்போது, என்ன நீட்டா ஆண்டி முன்னாடி என்கிட்ட ரூடாக பேச அழைச்சிட்டு வர, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரமீல்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அப்படியே வந்துட்டு அவளா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. போய் சொல்லாதீங்க, என்கிட்ட பிங்கி எல்லா உண்மையாக சொல்லிட்டா, நீங்கள் பிங்கி காசு கொடுத்து மறைச்சி வச்சுருக்கீங்க, அந்த குழந்தை என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவானாம். நீ தானே சொன்ன கிரீன் வந்துட்டு குழந்தை வந்து அபோஷன் பண்ணிட்டான்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி உன்னோட குழந்தையா இருக்கும், அது கண்டிப்பாக வந்துட்டு அந்த ரஷ்யன் கையோட குழந்தையாக தான் இருக்கும், நீ தேவையில்லாமல் வந்து வளராதடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது என்னோட குழந்தை தான், அந்த டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்க வேணாம், அந்த குழந்தைய பார்த்தா அப்படியே என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னோட பேச்சை மீறி அந்த குழந்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அது என்னோட குழந்தை தான், அப்படியே பார்த்தா தெரியுது, ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லுவானா. இல்லை அதெல்லாம் போய் அந்த பொண்ணு வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணக்கூடாதான குழந்தைய பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். எப்போ பார்த்தாலும் உங்களோட தாட் இப்படி தான் இருக்குமா, அவள் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணால் எப்பயே வந்துட்டு காசு வாங்கியிருப்பாள், அவள் அதெல்லாம் பண்ணலை, அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கா, அவள் லைஃப்பை அவள் தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போயிடுவான். இவங்களுக்கு வந்து ரமில் பின்னாடி போவாங்க, அவனை கேட்காம வெளியே போயிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஆண்டிகிட்ட வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாளா. அப்போ வந்து இன்றைக்கி நான் ஒரு தாயால் பார்த்துங்கும் போது, யார் அந்த ஸ்டூடெண்ட் ஆகும்போது, இல்லை இன்றைக்கி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அந்த பையனை பார்த்துட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்ஸமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு இருப்பா. ஆக்சுவலி ஹீரோவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் வந்துட்டு ஒர்க்கில் இருக்கும்போது ஃபுல்லாகவே வைனும் ஞாபகம் தான் இருக்கும், வைன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பான். அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குமா. அப்போ வந்து நம்ம எதிர்ச்சியாக வெளியே வருவான். வைனும் நிக்கோலை வந்து முன்னாடி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துமே முடிவு பண்ணிட்டான், நம்ம ஒரு நாள் வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிக்கோலை இல்லாதப்போ வைன் வந்து போயிட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு வைனை கூப்பிட்டு வச்சுட்டு, உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்த்தோமே ஷாக் ஆகிட்டு அவங்க வந்து கிளம்ப பார்ப்பா. இனி நான் பொய் சொல்கிறியா, எங்கிட்ட அபோஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை பொய் சொல்லிட்டு குழந்தைய பெற்றிருக்க தானே, அது என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். உனக்கு
ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடும். இந்த இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம், நிலா வந்துட்டு என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அது என்னோட குழந்தை, எனக்கு மட்டும் தான், அது என்னோட டாக்டர் அப்படின்னு சொல்லுவாள். என்ன சொல்லுவாங்க, சாரி வைன், நான் தெரியாமல் அபோஷன் பண்ணின்னு சொல்லிட்டேன், ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி சொல்லிட்டேன், ப்ளீஸ் வைன் என்னை விட்டு போகாதே, நீ எங்கே போனேன், எங்கே இருக்கு, எதுவுமே தெரியல, நான் உன்னை தேடி தான் சுற்றிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சு இதுக்கோ வைன், நம்ம 2 பேர் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு முடியாது, ஸோ நீ சந்தோஷமா இல்லை, திருப்பி வந்துட்டு அதுக்காக நான் வரணும், என்னோடய லைஃப் வந்துட்டு உன்கிட்ட வந்து ஸ்பாயில் பண்ணணும், அதானே, இப்போ கூட உன்னோட இது தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவோம், அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாள். அப்போ வந்துட்டு லீலாவுக்கு வந்து ஃபாதர் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஃபாதர் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அப்போ திரும்பி யார் சொன்னா நிலாவுக்கு வந்து ஃபாதர் இல்லைன்னு, நிலாவுக்கு வந்து ஃபாதர் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளோதான், இவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடும், ஏன்னா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைய பாப்பா. அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ வந்துட்டு கமுத்து வச்சுருவா. அப்புறம் நிலா கிட்ட போயிட்டு, உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் நிலா, உனக்கு நான் மட்டும் தான் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை. நிலா வந்துட்டு பார்க்க அந்த கார்டனுக்கு வருவான். வரும்போது பெரிய டெடி பேர் வாங்கிட்டு வருவான். அவங்களுக்கு ஆன்ட்டிக்கு தான் வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய டாய் வாங்கிட்டு வருவான். அப்படியே 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு பாண்டிங் வந்து ஏற்படுற மாதிரி காட்டுவாங்க. நிலா வந்து அந்த டெடி பேரை வந்துட்டு பார்த்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அந்த டெடி பேரை வந்துட்டு வீட்டில் வைக்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கே வருவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறம் இது எங்கே போய் வைக்க டெடி பேருங்கும் போது அந்த ரூம் தான் நிலா ரூமு, நிலா அம்மா ரூமு, அங்கே போய் வச்சுருங்கன்னு சொல்லுவாங்களே. சரி சொல்லிட்டு ஹீரோ வந்து டெடி பேர் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போவான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ இருக்கும்ல, ஹீரோட ஃபோட்டோ இருக்கும்ல, அதை வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆன்ட்டியும் வந்து பின்னாடி தான் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்ப்பாங்க. ஹீரோ வந்து திரும்பி நிற்பானா, இந்த வியூ வைப்பாங்க. 2மே ஒரே மாதிரி இருக்கும். ஹீரோக்கு அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறமே அவன் அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு நிற்பான் ஸ்டன் ஆகி. ஸோ ஓரளவுக்கு ஆன்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. நிலாவோட அப்பா நீ தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுருவாங்க. ஹீரோ வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவான். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சு, அவன் ஆன்ட்டி பேச்சு கேட்டு என்னென்ன பண்ணான், அபோஷன் பண்ண சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாரி நான் மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஹீரோயின் கூட வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வந்து நிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நிலாவுக்கு நல்லா அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், வயனுக்கு நல்லா ஹஸ்பண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவன் காலையிலே விழுந்துருவான். ப்ளீஸ் நான் வயனுக்கு பண்ணதுக்கெலாம் என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் வயனை தேடிட்டு தான் இருந்தேன், வயனு எங்கே போனானே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்பான். இவங்க ஆன்ட்டிக்கு என்ன சொன்னே தெரியாது. அதுக்கப்புறம் என் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்களா. ஆன்ட்டி என்னாச்சு, ஏன் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. நான் வந்துட்டு ரமீலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரமீல்னு கேள்விப்பட்டதுமே 2 பேருமே ஷாக் ஆகிடும். நான் வந்து ரமீலை பார்த்தேன், ரமீல் வந்தார், அவருக்கு வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, ப்ளீஸ் நான் நிலாவுக்கு நான் மட்டும் தான் அம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய பெற்று தெரியுமா, அவன் அபோஷன் தான் என்ன பண்ண சொன்னான், ப்ளீஸ் ஆன்ட்டி நீங்கள் ப்ளீஸ் நம்ம பேசாதீங்க, என் லைஃப்பில் வந்துட்டு அவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சு ரொம்ப எமோஷன் ஆகிடுவா. சரி சொல்லிட்டு ஆன்ட்டிக்கு புரியுது, ஓகேம்மா கம்டவுன் சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவங்க வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவா, நிலாவுக்கு நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா நிக்கோலே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து சொல்லுவாங்க, லூஸ் மாதிரி பண்ணாது, ஃபஸ்ட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற வழியே பாரு, இத்தனை நாள் கூட தானே இருந்து அப்படின்னு சொல்லுவாங்களா. நெக்ஸ்ட் நிக்கோலே என்ன பண்ணுவானா, சரி நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இருக்கும்ல, அங்கே தான் வந்துட்டு அந்த கேக் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாள். ஸோ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போவான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பார்க்கில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது நிக்கோலே கேட்பான், நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுற வையும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரிங்கே போட்டு விடுவான். ஹீரோயின் அப்படியே வந்து ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். ஏன் வையன் உனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லையா, நான் உன்கிட்ட கேட்டேன், நீ தான் எனக்கு டைம் என்னன்னு கேட்டேன், இத்தனை நாள் ஓடிடுச்சு, இதுக்கு மேலமா நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்படியே ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு என்ன சொல்றனே தெரியாது, அப்படியே ஷாக்காக உட்காந்துருப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஒன்றை மட்டும் தான் ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ நிலா எனக்கு 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, ரிங் போடுவானா. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து ஆனந்த கண்ணீர் வரும். அவளுக்கு வந்து நிக்கோலே வந்துட்டு பிடிக்கிது, ஆனால் எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல. அப்போ வந்து அவன் வந்து ரிங்கை போடுவானா. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிடுவா. அப்போ என்ன சொல்வானா, இந்த உலகத்துலேயே நான் 3 ஜென்டில்மேன் பார்த்தேன், அதில் வந்துட்டு அவங்களோட கிராண்ட்பா அங்கிள், அதுக்கப்புறம் நிக்கோலே, நீ மட்டும் தான் நிக்கோலே, நான் வந்துட்டு என் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் நீ வந்து என் கூட இருந்துட்டு இருந்த, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எந்த அளவுக்குன்னா எனக்கு நீலாம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு எந்த எதிர்பார்ப்போ இல்லாத லவ் வந்து உங்ககிட்டே எனக்கு வந்துச்சு, ஸோ அதுக்கெலாம் நான் டிசர்வாகவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடுவா. ஏன் நீ அழுகிற, நீ வந்துட்டு என் லவ்வுக்கு டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ வந்துட்டு லவ்னு சொல்கிற, எனக்கு உன் மேலே வந்துட்டு ஒரு அன்பு இருக்குது, அது காதலா அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆல்ரெடி லவ்ங்கிற விஷயத்தில் வந்து நான் ஹர்ட் ஆகிட்டேன், நான் எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தெரியல, அந்த லவ்ங்கிற இடத்துல நான் உன்னை வைப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து பெஸ்ட்டு கொடுக்குறேன், நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் அந்த கல்யாண ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாள். பட் இவ இந்த மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நிக்கோலைக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவ எப்போது போல பார்க்குக்கு ஹீரோ வருவான். இந்த வாட்டி ஹீரோயின் இருப்பா. ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய பார்க்க வரான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போனதுக்கப்புறம், "நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து துரத்துவாளா. ஹீரோ வந்துட்டு, "இல்ல உங்ககிட்ட பேசி ஆகணும். குழந்தைக்கு முன்னாடி நம்ம சண்டை போட வேணாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் தள்ளி போவாங்க. அப்போ ஆன்ட்டி வந்துட்டு, "சரி 2 பேரும் பேசிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து விட்டுருவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசுவாங்க. ஹீரோ வந்து கேட்பான், "எதுக்கு வந்தேன் பிடிவாதம் பிடிக்கிறேன்? இது நம்ம குழந்தை தானே, நான் பார்க்க வரலாம்ங்கும்போது, "இல்ல நீ வரக்கூடாது. நீ நிலா வந்துட்டு பார்க்கவே கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு? ஏன் நான் நிலாவை பார்க்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அப்பா தானே, நீ இன்னும் மேரேஜ் ஆகலை, நான் அந்த குழந்தைய பார்க்கல தப்பே கிடையாதுங்கும்போது", "இல்லை யார் சொன்னா? நான் என்கேஜ் ஆகிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஷாக்கு. "யார் கூட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் நிக்கலே கூட என்கேஜ் ஆகிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டுவாளா. ஹீரோ அப்படியே ஷாக்காக பார்ப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.